2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல மதுரை மாவட்டத்துல முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சேன். முதல் கட்டமா 1545 பள்ளிகள்ல 1,17,095 மாணவர்கள் இந்த திட்டத்துல பயனடைஞ்சாங்க. பிறகு 25/8/2023 அன்று முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த திருக்குவளையில எல்லா அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் இதை விரிவாக்கம் செஞ்சோம். 2024ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள்ல ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. இதுவரை 17 லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெற்று வந்தாங்க. இந்த திட்டத்தோட அட்டகாசமான சக்சஸ் மற்றும் இது கொடுக்கக்கூடிய அபாரமான ரிசல்ட்டை பார்த்து இனி நகர் பகுதிகளில் செயல்படுகிற 2429 அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்கிறோம். இதனால கூடுதலா 3,06,000 குழந்தைகள் பயன்பெற போறாங்க. கிராண்ட் டேட்டால சொல்லணும்னா இனி தமிழ்நாட்டில் செயல்படுகிற 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய 20,59,000 மாணவர்கள் டெய்லி காலையில சூடா சுவையா சத்தா சாப்பிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ள தெம்பா நுழைய போறாங்க. ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்புல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவிட நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். எதிர்காலத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. எந்நேரம் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல அறிவு மேல ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்யறோம். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பணியாற்றினா அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி.